வெல்கம் டு ஜேஎம் ஸ்டூடெண்ட்ஸ் எடிஃபன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமுக்கான ரிவிஷன். இந்த சம் பார்க்கலாம். Calculate the value of goodwill at 5-year purchase of the super profit from the following information. அப்போ நம்ம இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா 5-year purchase சூப்பர் ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். கேபிட்டல் எம்ப்ளாய்டு 1,20,000, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 20%, net profit for 5 years கொடுத்திருக்காங்க. 2014 30,000, 2015 32,000, 2016 35,000, 2017 37,000, 2018 40,000. Fair remuneration to the partners 2,800 per annum. இதான் அவங்க கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன். ஓகே, சூப்பர் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க 5 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க. இந்த 5 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி நம்ம 5ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிடும். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ டோட்டல் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிக்கலாம். 30,000 plus 32,000 plus 35,000 plus 37,000 plus 40,000 divided by 5. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணா 1,74,000. அதை 5ஆல டிவைட் பண்ணா நமக்கு 34,800 கிடைக்குது. இங்க ஃபேர் ரெமுனரேஷன் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேர் ரெமுனரேஷனோ இல்ல இன்சூரன்ஸ் பிரீமியமோ கொடுத்தா அதை நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த அமௌண்ட்ல இருந்து என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். தட் இஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருந்து மைனஸ் பண்ணணும். எதை மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கும்? ஒன்னு ஃபேர் ரெமுனரேஷன் கொடுப்பாங்க, அப்படி இல்லாட்டி இன்சூரன்ஸ் பிரீமியம் கொடுப்பாங்க. கொடுத்திருந்தா ஆவரேஜ் ப்ராஃபிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் பிஃபோர் ரெமுனரேஷன் எவ்வளவு? 34,800. இதுல இருந்து நம்ம ஃபேர் ரெமுனரேஷன் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் ஃபேர் ரெமுனரேஷன் 2,800 மைனஸ் பண்ணா இதுதான் நம்மளோட ஒரிஜினல் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ எவ்வளவு? 32,000. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? அப்போ நார்மல் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நார்மல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ப்ளாய்ட். சம்லயே நமக்கு இருக்கு. நீங்க ஃபார்முலா தெரியலனா கூட சம்ம பதிச்சிங்கனாலே நம்ம ஃபார்முலா என்ன பண்ணாலும் இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்ட் எவ்வளவு? 1,20,000. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளவு? 20%. அப்போ 20/100. ஸோ கேன்சல் பண்ணா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிருக்கு? 24,000. அப்போ நார்மல் ப்ராஃபிட் எவ்வளவு? 24,000. சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட்கான ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நார்மல் ப்ராஃபிட் மைனஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட்டா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் தான் வரும். ஒரு சின்ன க்ளூ கொடுக்குற ஞாபகம் வச்சுக்கோ. ஏ தான் ஃபர்ஸ்ட். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் இங்க ஆவரேஜ் ப்ராஃபிட் 32,000, நார்மல் ப்ராஃபிட் 24,000. மைனஸ் பண்ணா நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 8,000 கிடைச்சிருக்கு. இப்போ குட்வில்கான ஃபார்முலா குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். சூப்பர் ப்ராஃபிட் 8,000 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் நமக்கு எங்க இருக்கு? சம்ல இருக்கு. தி குட்வில் அட் 5-year பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் தானே கொடுத்திருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் எத்தனை? 5 years. அப்போ இன்டூ 5. ஸோ 8,000 இன்டூ 5 எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு? 40,000. இதுதான் குட்வில் வேல்யூ. தட்ஸ் இட். Lata Limited offers 1 lakh shares of ₹10 each to the public, payable ₹3 on application, 4 on allotment and balance when required. ஓகே, இப்போ நமக்கு என்ன சொல்றாங்க? 1 lakh shares இஷ்யூ பண்றாங்க. அதோட வேல்யூ 10. ஆனா அப்ளிகேஷன் அமௌண்ட் ₹3 அண்ட் அலாட்மெண்ட் ₹4. மீதி அவங்க தேவையானப்போ அவங்க கால் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம இப்போ அப்ளிகேஷனுக்கும் அலாட்மெண்ட்டுக்கும் மட்டும் என்ன போட்டா போதும்? என்ட்ரிஸ் போட்டா போதும். Application for 1,40,000 shares were received on which the directors allotted as. Okay, இப்போ அப்ளிகேஷன் எவ்வளவு ஷேர்ஸுக்கு வந்திருக்கு? 1,40,000 ஷேர்ஸுக்கு வந்திருக்கு. ஆனா நம்ம இஷ்யூ பண்ற ஷேர்ஸ் எவ்வளவு? 1 lakh ஷேர்ஸ் தான் கம்பெனி இஷ்யூ பண்றாங்க. 1 lakh ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது ஆனா அப்ளிகேஷன் வந்தது எவ்வளவு ஷேர்ஸுக்கு வந்திருக்கு? 1,40,000 ஷேர்ஸுக்கு வந்திருக்கு. இதுக்கு பேர் தான் என்னது? ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த மாதிரி அதிகமான ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். பட் ஆனா 1,40,000 ஷேர்ஸ் நம்மளால அலாட் பண்ண முடியுமா? முடியாது. 1 lakh ஷேர்ஸை தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அலாட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னன்றது டேரக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார் 60,000 ஷேர்ஸ் ஃபுல். அப்போ ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண 60,000 ஷேர்ஸுக்கு யார் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்த ஷேர்ஸை அப்படியே கொடுத்துட்றாங்க. அப்ளிகேஷன் ஃபார் 75,000 ஷேர்ஸ், 40,000 ஷேர்ஸ் எக்ஸஸ் மணி வில் பி யூட்டிலைஸ்டு ஃபார் அலாட்மெண்ட். அதாவது நெக்ஸ்ட் 75,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க அலாட் பண்ற ஷேர்ஸ் ஒன்லி 40,000 ஷேர்ஸ் தான் அலாட் பண்றாங்க. ஓகேவா? அப்போ
இவங்களோட எக்ஸஸான அப்ளிகேஷன் மணியை எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க? அலாட்மெண்ட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்க. எக்ஸஸ் மணி வில் பி யூட்டிலைஸ்டு ஃபார் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கடைசியா இருக்கிற 5000 அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? நில். அப்ளிகேண்ட் ஃபார் 5000 ஷேர்ஸ் நில். தட் இஸ் அவங்களுக்கு ஷேர்ஸே அலாட் பண்ணல. அப்ப அவங்களோட அப்ளிகேஷன் மணியை அவங்களுக்கே என்ன பண்ணிடுவாங்க? ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஷேர்ஸ் அலாட் பண்ணாததுனால என்ன பண்ணிடுறாங்க? அவங்களோட அப்ளிகேஷன் மணியை திருப்பி அவங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க? ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. All the money due was received. Past journal entries up to the receipt of allotment money. So allotment money வரைக்கும் தான் நம்மள என்ன கேட்டிருக்காங்க? ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்க பார்க்கலாம். ஷேர் அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் பண்றோம் இல்லையா? அப்ளிகேஷன் ரிசீவ் பண்றதுக்கு என்ன என்ட்ரி? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஸோ இங்க எவ்வளவு அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணோம்? 1,40,000 அப்ளிகேஷன்ஸ் தானே ரிசீவ் பண்ணாங்க. அப்போ 1,40,000 இன்டூ அப்ளிகேஷன் மணி எவ்வளவு? 3 ஆன் அப்ளிகேஷன் இல்லையா? அப்போ 1,40,000 இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணா 4,20,000. 4,20,000 போட்டாச்சு. அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. இப்போ இதுல நம்ம எவ்வளவு ஷேர்ஸ் மட்டும் தான் அலாட் பண்ண போறோம்? 1 lakh ஷேர்ஸ் மட்டும் தான் அலாட் பண்ண போறோம். அப்ப ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 1 lakh ஷேர்ஸ் தான் எடுத்துக்கணும். இப்போ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் 1 lakh இன்டூ 3 3 lakhs. 75,000 அப்ளை பண்ணவங்களுக்கு 40,000 ஷேர்ஸ் தானே அலாட் பண்றாங்க. அப்ப அதுல மீதி இருக்கிற அப்ளிகேஷன் மணியை அவங்க எதுக்கு யூஸ் பண்ணிக்க போறாங்க? அவங்களோட அலாட்மெண்ட் மணிக்காக யூஸ் பண்ணிக்க போறாங்க. யூட்டிலைஸ்டு ஃபார் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்ப இதுக்கு பேர் நம்ம ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். அப்ப அதுக்கு என்ன என்ட்ரி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்ளிகேஷனுக்காக வந்த அமௌண்ட்டை நம்ம எதுக்கு எடுத்துட்டு போறோம்? இப்போ அலாட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போறோம். அதனால ஷேர் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். அப்ப எவ்வளவு ஷேர்ஸுக்கான அமௌண்ட்டை இங்க கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 75,000 ஷேர்ஸ் இங்க இருக்கா? இங்க பாருங்க, 75,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணாங்க. அதுல 40,000 ஷேர்ஸ் தான் என்ன பண்ணாங்க? அலாட் பண்ணாங்க. அப்ப மீதி எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு? இந்த 35,000 ஷேர்ஸுக்கு அவங்க அலாட் பண்ணல. கரெக்டா? 75,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு 40,000 தான் அலாட் பண்ணாங்க. ரிமைனிங் 35,000 அலாட் பண்ண. அப்ப நான் 35,000 ஷேர்ஸுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அப்ளிகேஷன் மணி கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த பணத்தை இப்ப அடுத்து நம்ம எதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்க போறோம்? அலாட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்க போறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ நான் ஒரு கம்பெனில ஷேர்ஸ் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கலாம். நான் அந்த கம்பெனியோட 100 ஷேர்ஸ் நான் அப்ளை பண்றேன். அவங்க என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்ததுனால 100 ஷேர் அப்ளை பண்ண உங்களுக்கு நான் 50 ஷேர் தான் அலாட் பண்றேன்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப நான் 100 ஷேருக்கு அப்ளிகேஷன் மணி ₹3 வந்து கம்பெனிக்கு கொடுத்துருக்கேன். இப்ப 100 இன்டூ 3 300 rupees கம்பெனிக்கு கொடுத்துருக்கேன். இப்ப கம்பெனி எனக்கு அலாட் பண்ணது 50 ஷேர்ஸ் தான். அப்போ அப்ளிகேஷனுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட அமௌண்ட் வந்து 50 இன்டூ 3 150 rupees தான் அவங்க அப்ளிகேஷனுக்காக எடுத்துக்கிட்டாங்க. இப்ப என்னோட அமௌண்ட் கம்பெனில இன்னும் எவ்வளவு இருக்கு? ரிமைனிங் 150 அவங்க கிட்ட தான் இருக்கு. இப்போ அலாட்மெண்ட்டுக்கான பணத்தை என்கிட்ட கேக்குறாங்க. அலாட்மெண்ட் பணம் ₹4ன்னு வச்சுக்கலாம். இப்ப இதுல எனக்கு அலாட் பண்ண ஷேர்ஸ் எவ்வளவு? 50 ஷேர்ஸ். 50 இன்டூ 4 எவ்வளவு நான் அமௌண்ட் பே பண்ணணும்? உங்களுக்கு 200 rupees பே பண்ணணும் கம்பெனிக்கு. என்னோட பணம் ஏற்கனவே அப்ளிகேஷன் மூலமா அவங்க கிட்ட எவ்வளவு இருக்கு? 150 rupees இருக்கனால இப்ப நான் உங்களுக்கு எவ்வளவு பே பண்ணுவேன்? 50 rupees மட்டும் தான் பே பண்ணுவேன். கரெக்டா? இப்ப ரிசீவ் பண்ணும்போது என்ன ஆகுது? நான் 200 கொடுக்க வேண்டிய இடத்துல என்னோட அமௌண்ட் ஏற்கனவே அவங்க கிட்ட இருக்கனால நான் எவ்வளவு கொடுக்குறேன்? 50 rupees தான் கொடுப்பேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு இது ஈஸியா புரியும். அந்த மாதிரி தான் 75,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு அவங்க 40,000 ஷேர்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. ஸோ 40,000 ஷேர்ஸ் அலாட் பண்ணதுனால அவங்களோட எக்ஸஸ் ஆஃப் 35,000 அப்ளிகேஷன் மணி யார்கிட்ட இருக்கு? கம்பெனி கிட்டயே இருக்கு. அந்த அமௌண்ட்டை தான் அவங்க இப்ப எதுக்காக யூட்டிலைஸ் பண்ண போறாங்க? அலாட்மெண்ட்டுக்காக யூட்டிலைஸ் பண்ண போறாங்க. இப்போ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். அப்போ 35,000 இன்டூ 3 எக்ஸஸ் ஆன 35,000 அமௌண்ட்டை அவங்க அலாட்மெண்ட்டுக்கு கொண்டு போறாங்க. 35,000 இன்டூ 3 1,05,000. 35,000 ஷேர்ஸுக்கான அமௌண்ட்டை அலாட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. 1,05,000 போட்டாச்சு. அடுத்தது இன்னும் முடியல. நம்ம இப்ப இது முடிச்சிட்டோம். கரெக்டா? அடுத்து பார்த்தோம்னா அப்ளிகேண்ட் ஃபார் 5,000 ஷேர்ஸ் நில்னது அவங்களுக்கு எதுவுமே அலாட் பண்ணல. எதுவுமே அலாட் பண்ணலன்னா அந்த ஷேர்ஸ்க்கான அமௌண்ட்டை என்ன பண்ண போறாங்க? ரீஃபண்ட் பண்ண போறாங்க. இப்போ ரீஃபண்டுக்கான என்ட்ரி எழுதணும்.
ரீஃபண்டுக்கு என்ன என்ட்ரி? அப்ளிகேஷன் அமௌண்ட்டை தானே திருப்பி கொடுக்க போறோம். இப்போ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். திருப்பி பே பண்ணிட்டோம். பே பண்றது பேங்க் எதுல வரணும்? கிரெடிட்ல வரணும். எவ்வளோ ஷேர்ஸ்? 5000 ஷேர்ஸ். அப்ளிகேஷன் அமௌண்ட் எவ்வளவு? 3 rupees. 5000 into 3 15,000. 15,000 அமௌண்ட் என்ன பண்றோம்? நம்ம உங்களுக்கு திருப்பி கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கான என்ட்ரியும் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் ரீஃபண்ட் ரெண்டுமே இருக்குன்னா நம்ம ஷேர் அப்ளிகேஷனுக்கு மட்டுமே எத்தனை என்ட்ரி எழுத வேண்டியது இருக்கும்? 4 என்ட்ரி எழுத வேண்டியது இருக்கும். நார்மலா நம்ம ஷேர் அப்ளிகேஷனுக்கு 2 என்ட்ரி எழுதுவோம். பட் ரீஃபண்ட் அலாட்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து வர்றதுனால நம்ம இப்ப ஷேர் அப்ளிகேஷனுக்கு மட்டுமே எத்தனை என்ட்ரி எழுதணும்? 4 என்ட்ரி எழுதணும். இப்போ அடுத்து நம்ம அலாட்மெண்ட் என்ட்ரிக்கு போகலாம். அலாட்மெண்ட் டியூக்கான என்ட்ரி எழுதலாம். ஷேர் அலாட்மெண்ட் டியூக்கு என்ன என்ட்ரி? ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஷேர் அலாட்மெண்ட் மணி டியூ. எவ்வளோ ஷேர்ஸ் இப்போ நம்ம எவ்வளோ இஷ்யூ பண்ணோமோ அதுதான். ஏன்னா இப்போ எக்ஸஸ் ஆன ஷேர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியாச்சு? செட்டில் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ எவ்வளோ ஷேர்ஸ் நம்ம வந்து இஷ்யூ பண்ணுமோ அதுதான் இங்க எடுத்துக்கணும். இப்போ எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவோம்? 1 lakh தானே. ரிமைனிங் 40,000 ஷேர்ஸ் எல்லாம் நம்ம இங்க என்ன பண்ணிட்டோம்? அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ 1 lakh ஷேர்ஸ் தான். 1 lakh into 4. அலாட்மெண்ட் மணி எவ்வளவு சொல்லியிருக்காங்க? ₹4 சொல்லியிருக்காங்க. 1 lakh into 4 4 lakhs. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ரிசீவ் பண்றதுக்கான என்ட்ரி எழுதணும். ரிசீவ் பண்றதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர். இங்க பாருங்க, அலாட்மெண்ட்டுக்கான அமௌண்ட் ₹4 lakhs. அதுல ஆல்ரெடி நமக்கு ஷேர் அப்ளிகேஷன் மூலமா வந்த அமௌண்ட் 1,05,000 இருக்கு. கம்பெனி கிட்ட தான் இருக்கு. அப்போ 1,05,000 வராது இப்போ. கரெக்டா? 1,05,000 போக மீதி எவ்வளவு அமௌண்ட் வரும்? இப்போ 2,95,000 தான் இப்போ அலாட்மெண்ட்டுக்காக அவங்க கொடுப்பாங்க. அப்போ நம்ம ரிசீவ் பண்ற என்ட்ரில இப்ப என்ன அமௌண்ட் எழுதணும்? 2,95,000. புரியுதா இது உங்களுக்கு? இவ்வளவுதான். என்ட்ரிஸ் வெரி சிம்பிள். நம்ம சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா என்ட்ரிஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. தட்ஸ் இட். தேங்க்யூ.